ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, பசங்க ஏதாவது ஸ்வீட் வேணும்னு கேட்குறாங்களா, இந்த மாதிரி டேஸ்ட்டான அதிரசம் சுட்டு கொடுங்க. அதுக்கு 1 டம்ளர் பச்சரிசியை நான் ஊற வச்சு களைஞ்சிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்காங்க. இதை வந்து தனியாக வடிகட்டிட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து ஜலிச்சு எடுத்துக்குவோம். இது போல் ஒரு ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துகிட்டு பிடிச்சா பிடிக்க வரணும், ஊற்று விட்டால் உதறணும். இந்த மாதிரி கொஞ்சமாக ஈரப்பதத்தோடு இருந்தால் தான் அதிரசம் நல்லா வரும். இப்போ பாகு காய்ச்சிடலாம். அதுக்கு 1 கப்பு தண்ணியில் 2 கப்பு நான் பொடிச்ச வெல்லத்தை சேர்த்துக்கிறேங்க. இது கொஞ்சம் டார்க் வெல்லங்கிறனால கொஞ்சம் கலர் வந்து கருப்பாக இருக்கும். ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஒரு 3 கப்பு சேர்க்குறேங்க. 3 கப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. அதனால் மறுபடியும் 1 கப்பு சேர்த்துட்டு ஏலக்காய் ஒரு 4-5 சேர்த்து அதில் பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து இந்த அளவு நான் வச்சிட்றேன். இது கொஞ்சம் இன்னுமே கெட்டியாகும். இது வந்து 24 மணி நேரம் இல்லைன்னா 48 மணி நேரம் கழித்து சுடலாங்க. நான் ஃபஸ்ட் நாளே இதை ஊற வச்சுட்டேன். இதை அடுத்த நாள் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் பேப்பரில் சின்ன குட்டி செம்பு இருந்ததை அதில் கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்து போட்டு எடுத்தாச்சுங்க. பாலித்தீன் கவர் ஹெல்த்தி இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஈரத்துணியில் கூட வச்சு போட்டுக்கலாம், இலையில கூட வச்சு தட்டி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது, அதனால் நான் இப்படி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெல்லம் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கிறனால இந்த கலரில் இருக்குது, ஆனால் சூப்பராக வெந்துருச்சுங்க. நீங்கள் வந்து கலர் கம்மியாக வேணும்னு முதல்ல எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதிரசம் தீபாவளிக்கு மட்டும்தான் சுடணுமா, நம்மளுக்கு தேவைப்படும் போது ரெடி பண்ணி வச்சுட்டா ஈஸியாக சுட்டுடலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.